முதல் தடவையாக சனாவும் நானும் வேலை பார்த்துருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சனாவோட. ஒவ்வொரு தடவையும் இடையில பசங்க 2 கூட நாங்கள் போய் பேசணும். அது சரியாக செட் ஆகலை. இந்த படத்தில் வந்து 5 சாங் பண்ணியிருக்காரு. 5 சாங்குமே ரொம்ப நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ 2 சாங் தான் கேட்டிருக்கீங்க. ரொம்ப அவ்வளோ பெஸ்ட்டு ஆல்பமாக இருக்கும். கண்டிப்பாக என்னுடைய படங்களில் இது ரொம்ப முக்கியமான ஆல்பமாக இருக்கும். 5 தீம் போட்டிருக்காரு. அதில் 4 சாங் விவேக் பண்ணியிருக்காரு. ஒரு சாங் கார்த்திக் நேத்தா எழுதியிருக்காரு. அந்த கார்த்திக் நேத்தா எழுதின சாங் வந்து எனக்கு வந்து கேடி பில்லா கில்லாடி ரங்காவில் வந்து இந்த இன்றைக்கும் அந்த அப்பா சாங்கு தெய்வங்கள் எல்லாம் தோற்றி போகும் அந்த சாங்கு நான் முத்துக்குமார் எழுதி இன்னமும் நிறைய பேர் அந்த சாங்கை சொல்லுவாங்க. இந்த படத்தில் ஒரு கணவன் மனைவிக்கான ஒரு சாங்கு எழுதியிருக்கோம். அது அன்றைக்கி ஈவன் டியூன் போடும்போது நான் அழுதேன். எனக்கு என்ன அறியாமல் எங்கள் அப்பாவை நினச்சி நான் அழுதேன். அதே அளவுக்கு இந்த சாங்கை வந்து அதை டியூன் கேட்கும்போதும் அவ்வளோ அழகாக இருந்தது. அது லிரிக்ஸை வந்து இதுங்கும்போது அந்த சாங்கை கேட்கும்போது என்னை அறியாமல் பல பலன்னு நான் கொட்டினேன், அழுதேன். அது அப்புறம் எடிட் பண்ணுறதுக்காக எடிட்டருக்கு அனுப்பினேன். அவன் சொன்னான், சார் சாங்கை கேட்கும்போதே அழுக வந்துடுச்சு சார் அப்படின்னா. அந்த சாங் விஷுவலாக பார்க்கும்போது உண்மையாகவே கணவன் மனைவியை பிரிஞ்சிருந்தாவோ, காதலன் காதலியை பிரிஞ்சிருந்தாவோ, நண்பன் நண்பனை பிரிஞ்சிருந்தாவோ, அவங்க எல்லாருக்குமே இந்த சாங்கை கேட்கும்போது ஒரு உண்மையிலே ஒரு பயங்கர ஒரு ஃபீல் வரும், ஒரு யோசிப்பாங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து டைவர்ஸை பற்றி கொஞ்சம் பேசியிருக்கோம். இன்றைக்கி வந்து டைவர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இந்த கதை. அதை வந்து ஒரு விஷயமாக பேசியிருக்கோம். அது கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய பேர் யோசிப்பாங்க. கடைக்குட்டி சிங்கம் நம்ம வீட்டு பிள்ளை படங்கள் பார்த்துட்டு நிறைய அக்கா தம்பிகளும் அண்ணன் தங்கச்சிகளும் ஒன்று சேர்ந்துருக்குன்னு என்கிட்ட சொல்லுவாங்க. நிறைய கணவன் மனைவிகள் யாராவது டைவர்ஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டிருந்தாவோ, இல்லை கோர்ட்டுக்கு போய் கொண்டிருந்தாவோ, போகணுமா அப்படிங்கிறத ஒரு யோசனையை கொடுக்கும் அப்படின்னு நான் அந்த படத்தை நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து யோசிக்க வைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது படம் பார்த்ததுக்கப்புறம் பார்ப்போம். நன்றி, தேங்க்யூ. சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.